பூமியில் எல்லாரும் பொல்லாதவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் மகா பெரிய நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவர் ஒருவர் தான். அதை உணர்ந்த அருமை பக்தன் சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பு மாறி போகும், அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறி இருக்கும். ஆனால் சேனைகளுக்கு கர்த்தருடைய அன்பு மாறாது. அதனால தான் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர், நீர் மகா நல்லவர் என்று உணர்ந்து பக்தன் சொல்கிறார். இதை கேட்கிற அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற நுகங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நல்லவராகி இயேசு ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். ஆக அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவரை போல நன்மை செய்ய ஒருவரும் இந்த பூமியில் வந்ததில்லை, இனி வரப்போறதும் இல்லை. ஆக அவர் மேல் நம்பிக்கை உறுதியாக வைங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நீ நன்மை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளவும் அதை ருசி பார்க்கவும் தயவு பண்ணீரே. நன்றி. இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.